சாப்டர் ஸ்டார்டிங்கில் ஆகி வந்து பால் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கான். எதிர்கால நம்ம கைசர் வந்து பிளாக் பண்ண வரோம். நம்ம ஆகி வந்து பாஸ் பண்ண ட்ரை பண்ணனா இல்லை கிக் பண்ண ட்ரை பண்ணான்னு தெரியல. பட் பாலை கிக் பண்ணிடுறாங்க. பால் வந்து நேராக ரியோ கிட்ட போது. இங்கே நம்ம ககமார் வந்து ரெடியாக இருக்கான் கிக் பண்ண பிடிக்கிறதுக்கு. வந்து பாலை ஷூட் பண்ணிடுறான். நம்ம ககமாரவும் பிடிக்கிற மாதிரி ட்ரை பண்ணுறான். பால் அவன் கையில் பட்டு அப்படியே மேலே போயிட்டு இருக்கு. இங்கே பார்த்தா நம்ம நாகி வந்து எடுத்துடறான். அங்கே நம்ம இசாகி வந்து நாகி கிட்ட இருந்து பால் எடுக்கிறான். இங்கே நம்ம நாகிக்கும் ரியோக்கும் சரியான ஷாக்கு. இங்கேருந்து நம்ம இசாகி வந்து பால் எடுத்துட்டு போயிட்டு இருக்கான். நம்ம இசாகியும் போகிறப்பவே நல்லா செல்ஃப் மோட்டிவேட்லாம் பண்ணிட்டு பால் எடுத்துட்டு போயிட்டு இருக்கான். நான் தாண்டா இங்கே ஹீரோன்ற மாதிரி. அதோட இங்கே சாப்டர் 198 முடியுது. வாங்க அடுத்த சாப்டர் கண்டினியூ பண்ணுவோம். நம்ம இசாகி தான் இப்போ வெறித்தனமாக அங்கே பால் எடுத்து போயிட்டு இருக்கான். இங்கே இசாகி கோல் அடிச்சிடலாம்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கான். அங்கே சைடில் விக்கிமியாவும் கைசரும் இருக்கானுங்க. நம்ம இசாகியும் போகிறப்பவே எந்த ரூட்டில் போனால் சீக்கிரமாக கோலை ரீச் பண்ண முடியும்னு சொல்லிட்டு பார்த்துட்டே போயிட்டு இருக்கான். பட் அவனுக்கு கம்மியான பாசிபிலிட்டிஸ் தான் இருக்குது. இங்கே இவனும் பால் எடுத்து போயிட்டு இருக்க. எதிர்கால சிகிரிலாம் வருவான். நம்ம இசாகி வந்து பயங்கரமாக யோசிச்சுட்டு இருப்பான். அவனுக்கு நிறைய அப்டக்கல்ஸ் இருக்குது எதிர்கால. இவன் வேற கொரோனா விட்டு ரொம்ப தள்ளி இருப்பான். ஸோ எப்படி பால் எடுத்துட்டு போகுதுன்னு தெரியாமல் நான் வேற ரொம்ப வீக்காக இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டு இருப்பான். போகிறப்ப நம்ம இசாகி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே பால் எடுத்துட்டு போயிட்டு இருப்பான். நம்ம இசாகிக்கு வேற அந்த ப்ரோட்டோகானிஸ்ட்ன்ற ஃபீலிங்கே ஃபேட் ஆகிட்டு இருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக. எதிர்காலரியும் வேற பால் எடுக்க வந்துருக்கான். நம்ம இசாகிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இப்போ தான் ஷாக்கு தர மாதிரி நோவல் நம்ம வந்து நான் உன்னை ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருப்பான். இங்கே நம்ம இசாகி ஷாக்கில் இருப்பான். நோவல் நம்மளுக்கு பேக்கப் தராரா அப்படின்னு சொல்லிட்டு. நோவல் வந்து சொல்கிறான், இப்போ நல்லா யோசி, உனக்கு இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம இசாகியும் பார்ப்பான். அவனுக்கு இப்போ நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நம்ம இசாகியும் தேங்க்ஸ் சொல்லிட்டு நோவலுக்கு பாலை பாஸ் பண்ணுவான். அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருமே பாலை பாஸ் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு இருப்பாங்க. போயிட்டு இருக்கப்ப நம்ம நோவல் வந்து கேட்பான், இப்போ உன்னோட டிசைர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம இசாகி சொல்லுவான், இப்போ எனக்கு கைசரை பீட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. நோவலும் அதுதான் உண்மைனா அப்போவா போலாம் ஈகோயிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே போயிட்டு இருப்பாங்க. அந்த பேனல் பார்க்க பயங்கரமாக இருக்கும். இசாகி எஸ் மாஸ்டர்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறதோட இந்த சாப்டர் முடித்து வாங்க அடுத்த சாப்டர் பார்ப்போம். கைஸ், அதுக்கு முன்னாடி நான் இப்போ சொல்கிறத ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. நிறைய பேருக்கு வந்து இந்த கேள்வி ஒன்று இருக்கும், என்னோட அடுத்தடுத்த சாப்டர் உடனே போடுறேன் ஏன் டிலே ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அது ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு சாப்டருக்கு ஒழுங்காகவே வியூஸ் போல. ஸோ அதான் கொஞ்சம் விட்டு பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. வர ப்ளூ லாக்கை மறந்துட்டீங்களா என்னன்னு தெரியல. இப்போலாம் அதுக்கு வியூஸே போக மாட்டேங்குது. அதனால் மறக்காமல் உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க கைஸ். நீங்கள் சப்போர்ட் கொடுத்தா தான் நம்மளால் நிறைய வீடியோஸை போட முடியும். நான் சொன்ன அந்த 1000 சப்ஸ்கிரைபர் சேலஞ்ச் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. அப்படி உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் மறக்காமல் ஃபயர் இமோஜை போட்டு விட்டு போயிடுங்க. நம்ம சாப்டர் கண்டினியூ பண்ணுவோம். சாப்டர் ஸ்டார்டிங்லேயே நம்ம இசாகி வந்து நான் கைசர் பீட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கான். சைடில் நம்ம கொரோனாவும் நானும் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பேக்கப்புக்கு வந்துடுவான். நம்ம இசாகியும் நாங்கள் இந்த மேட்சை முடிச்சாகும் அப்படின்னு சொல்லிட்டு வெறி கொண்டு பால் எடுத்துகிட்டு போயிட்டு இருப்பான். நம்ம இசாகியும் கொரோனாவும் பாலை பாஸ் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு இருப்பானுங்க. இப்போ பால் வந்து நம்ம நோவல் கிட்ட போகுது. நோவல் கிட்ட இருந்து ஆகி பால் எடுக்க ட்ரை பண்ணுவான். பட் ஆகிக்கு கிடச்சதெல்லாம் பல்பு தான். பின்னாடி நம்ம கிறிஸ் வர பால் எடுக்க ஓடி வந்துட்டு இருப்பான். நோவல் வந்து என்ன பண்ணுவான்னா பாலை வந்து லெஃப்ட்ல கிக் பண்ணிடுவான். இங்கே கிறிஸுக்கு பின்னாடி நம்ம இசாகி வந்துட்டு இருப்பான். கரெக்டாக இசாகி வந்து இந்த சைடில் வந்து பால் எடுத்துருவான். நோவல் வந்து கிறிஸுக்கு பின்னாடி வந்துடுவான். இசாகி கிட்ட வந்து பால் எடுக்க நம்ம கைசர் வந்து பின்னாடி வருவான். முன்னாடி நம்ம நெஸ் வந்து பால் எடுக்க வந்துடுவான். நம்ம இசாகி வந்து பாலை கொரோனா கிட்ட பாஸ் பண்ணிடுவான். இங்கே நம்ம கொரோனா உசுரை கொடுத்து பால் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்க நம்ம இசாகி இப்போ தான் என்னால் இப்போ நல்லா ஃபோக்கஸ் பண்ண முடியுது. இதுதான் ப்ரோட்டோகானிஸ்ட் ஃபீலிங்கோட மேஜிக்கா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பான். இந்த ப்ரோட்டோகானிஸ்ட் ஃபீலிங்ன்றது ஒருத்தனோட ஆக்ஷனை நம்பி தான் இருக்குது. இது வந்து என்ன பண்ணணும்னா வந்து அவங்கள ட்ரிகர் பண்ணி அவங்கள ஃப்ளோ ஸ்டேட்குள்ளே போக வைக்கும். இப்போ ரெண்டு பேர் இங்கே ஃப்ளோ ஸ்டேட்டில் இருக்கிறப்ப தான் இவங்களுக்குள்ள அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படின்றது ஒன்று இருக்கும். அதாவது ஃபஸ்ட்டு ஒருத்தவனுக்கு அந்த ப்ரோட்டோகானிஸ்ட் ஃபீலிங் இருக்கணும். அது இருந்தால் அவனுக்கு ஃப்ளோ ஸ்டேட் அன்லாக் ஆகிடும். இதே மாதிரி ரெண்டு ஃப்ளோ ஸ்டேட்டில் இருக்கிறவங்க விளாண்டா அதுதான் கெமிக்கல் ரியாக்ஷன். வயசாகியும் இப்போதான் எனக்கு எல்லாமே புரியுது அப்படின்னு சொல்லிட்டு இதை நிறுத்தாதீங்க, நான் உங்கள் எல்லாரையுமே டெவலப் பண்ணுறேன் ப்ரோட்டோகானிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இசாகி வெறித்தனமாக ஓடிட்டு இருப்பான். இதில் பார்த்தா இங்கே நம்ம யுக்கிமியாவும் வேக வேகமாக ஓடி வந்துட்டு இருப்பான். அவன் வரப்பவே யோசிச்சுட்டு இருப்பான், எதுக்கு எல்லாருமே இசாகிக்கே ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் யுக்கிமியா வந்து இசாகி வந்து நினச்சி பார்க்குறான். நம்ம இசாகி வந்து ஹெல்ப் கேட்டது இதுதான் உங்களுக்கு இருக்கிற ஒரே வழின்னு சொன்னது. அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு நம்ம யுக்கிமியா வந்து சொல்லுவான், நம்ம இசாகி சொன்னது கரெக்டு தான், ஆனால் நான் அவனை மாதிரி ஒரு புத்திசாலியாக இருந்திருந்தா நான் என்றைக்கும் என்னோட ட்ரீமை விட்டுருப்பேன். இப்போ வேர்ல்டோட பெஸ்ட்டு ஸ்ட்ரைக்கராக ஆகணும். ஏன்னா எனக்கு அதை தவிர வாழ்கிறதுக்கு வேறு வழி தெரியல. அதனால தான் நான் இங்கே இருக்கேன். நான் இங்கே இப்போயே பார்த்துட்டு இருந்தா இதுக்கப்புறம் என்னோடய வாழ்க்கையே இருக்காது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பான். அதுக்கப்புறம் யுக்கிமி அவன் இசாகி சொன்னதை நினச்சி பார்த்துட்டு கண்டாயிட்டு இன்றைக்கி நீ தானே இங்கே சாவ போகிற அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அப்படியே அந்த ஃப்ளோ ஸ்டேட் மாதிரி போயிட்டு இருப்பான். நம்ம இசாகி வாங்க நண்பர்களே எல்லாரும் ஒன்றா போகலாம் அப்படின்ற மாதிரி கடைசி 19 செகண்டில் பால் எடுத்துகிட்டு போயிட்டு இருப்பானுங்க மாற்றி மாற்றி பாஸ் பண்ணி. இந்த இசாகி வந்து யோசிச்சுட்டு இருப்பான் பால் எடுத்துகிட்டு போகிறப்ப நோவல் கூட விளையாடுற கடைசி வாய்ப்பு இதுக்கப்புறம் எனக்கு அடுத்த வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் யோசிச்சுட்டு இருப்பான். யுக்கிமியா வந்து என்ன யோசிப்பானா, இப்போதைக்கு ஃபீல்டுலேயே இசாகி தான் இங்கே முக்கியமான ஆளாக இருக்கான், அவனை சர்பாஸ் பண்ணிட்டான், நம்ம இங்கே ஹீரோ ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பான். இசாகி பால் எடுத்துக்கிட்ட போயிட்டு இருப்பான். நம்ம யுக்கிமியா யோசிச்சுக்கிட்டே இருப்பான், அவனை எப்படியாவது சர்பாஸ் பண்ணணும், நான் வேர்ல்டு பெஸ்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே நம்ம இசாகியும் இதுக்கப்புறம் எனக்கு நெக்ஸ்ட் டைம்னு ஒன்று கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பால் எடுத்து ஓடிட்டு இருப்பான். நம்ம யுக்கிமியும் இப்போ நான் இங்கே சண்டை போடலனா வேர்ல்டு பெஸ்ட் ஆகிறதா என்னோட கனவாகவே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செம்ம வேகத்தை வந்துட்டு இருப்பான். இங்கே இசாகியும் ஷாக்கில் பார்த்துட்டு இருப்பான். இங்கே நம்ம ஈகோ கூலாக உட்காந்துட்டு இதை ஒரு எண்டுக்கு கொண்டு வா இசாகி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அதோட இந்த சாப்டரும் முடியுது, இந்த எபிசோடும் முடியுது. கைஸ் அப்படி இதையும் கேட்டுட்டு போயிடுங்க, ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த மே மந்த்க்குள்ளே அந்த 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் எப்படியாவது வர வச்சுருங்க. அப்போ தான் நம்மளால் அந்த 20 சாப்டர்ஸை போட முடியும். அண்ட் இதுக்கப்புறம் இதுதான் கடைசி ப்ளூ லாக்காக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் அந்த 1000 சப்ஸ்கிரைபர் அடிச்சா தான் ப்ளூ லாக் வீடியோ வரும். ஏன்னா நான் இப்போ டோக்கியோ ரெவெஞ்சர்ஸை ஃபஸ்ட்டு முடிச்சிடலான் இருக்கேன் ஃபுல்லாக. ஸோ கைஸ் மறக்காமல் உங்கள் சப்போர்ட்டை கொடுங்கப்பா.
ஏன்னா நீங்கள் பண்ணுறதுல தான் இருக்குது. அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். see you guys in next video.